வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து கேப்சிகம் ரைஸ், இல்லைனா கேப்சிகம் மசாலா ரைஸ், அதாவது குடமிளகா சாதம் இல்லைனா குடமிளகா மசாலா சாதம். ஸோ இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரைஸ் வெரைட்டி வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 பெரிய சைஸ் வந்து குடமிளகா எடுத்திருக்கேன், பச்சை குடமிளகா. நீங்கள் வேணும்னா வேறு வேறு கலர், அதாவது எல்லோ, ரெட், க்ரீன் கலந்த மாதிரி கூட நீங்கள் வந்து குடமிளகா இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்கிட்ட வந்து எனக்கு க்ரீன் தான் இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு க்ரீன் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெறும் கடாயில் வந்து நான் எண்ணெய் விடலை, எதுவுமே விடலை. ஸோ வெறும் கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேர்க்கடலை வந்து நல்லா வறுபடணும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், அப்புறம் காரத்துக்கு வந்து நான் இங்கே வந்து 6லேருந்து 7 வரமிளகா எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து வரமிளகா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா குவான்டிட்டி வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாமே நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆறட்டோன்ட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து தண்ணி விடாமல் ட்ரை பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்க வேணாம். இந்த மாதிரி குறைன்னு வந்து ஒரு கோர்ஸான பவுடர் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம், அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரு வரமிளகா வந்து 2 பாதியாக உடச்சி போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து நீட் வட்டத்தில் நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்காக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க குடமிளகா வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி நீட் வாட்டத்தில் வந்து ஜூலியனாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் இல்லைன்னா எந்த சைஸில் வேணுமோ குடமிளகா அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது குடமிளகா சேர்த்துட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ குடமிளகா வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் சைஸில் வந்து கொஞ்சம் சுருங்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ நம்ம குடமிளகா வந்து நல்லா வதங்கிருச்சு. குவான்டிட்டி வந்து பாதியாகவே ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடியை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் வந்து ரைஸ் வந்து நல்லா கழுவி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இது வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ரெகுலர் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வேணால் நீங்கள் எனி லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியே அதுக்கு வந்து சாதமாக வடித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரைஸ் ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மசாலா வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும், ரைஸ்லலாம் நல்லா கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, மசாலாலாம் வந்து நல்லா ஈவனாக கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. அப்புறமா வந்து ஃப்ளேவருக்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா கலரி விடுங்க. இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்க இது பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குடமிளகா மசாலா ரைஸ், அதாவது கேப்சிகம் மசாலா ரைஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.